இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீல்ல தான் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு திஸ் இஸ் கோயிங் டு பி சூப்பர் டூப்பர் ஹிட். இது ஏதோ ஒரு சாருக்கான படம், யாருக்கோ ஒரு இவங்களுக்காக தான் இந்த படம் எடுத்தாங்க, அவங்களுக்காக தான் படம் எடுத்தாங்கங்கிற தாண்டி இது மக்களுக்கான படம். எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம், ஒரு ஸ்பேஸ் என்னன்னா, மச்சான் நான் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன்னா என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லி நீ தப்பாக பண்ணுற சரியா பண்ணுறானு அப்படின்னு. எனக்கு எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துனுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அவருக்கு பயங்கரமாக சினிமா பிடிக்கும், நான் அவரை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். நான் அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர். அவர் எங்கள் அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, என்னை நம்பி அவ்வளோ எங்கள் அண்ணங்க. எனக்கு அவர் பயங்கரமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு ரொம்ப பிடிச்சா அப்படின்ட்டு. Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Ninga no balda. So number machan and the go balda. Idilla balda. Atataye mata pora blue balda. Ada pora cricket. Poga maton tarikete. Ada pora cricket. போக மாட்டோம் தரிக்கெட்டு 22 yards நாங்க மாட்ட பந்து guts gully gang boys இப்போ coming like a boy. ஏய் யாரா அவன் கிரவுண்ட் உள்ள ப்ளூ ஸ்டார் கால் மேல கால போடு ராவண கொலவே ஊர மேல கோப வாங்கி நிக்க போறவே. சந்தோஷம், ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த படத்தில் நிறைய படன்றதை மீறி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால் கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டேன், சாரி. ஜெயண்ணா மெட்ராஸ் டைம்லேருந்தே தெரியும், அட்டகத்தி டைம்லேருந்தே. ஜெயண்ணா வந்து அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைலை பார்க்கும்போதே கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம எல்லோரும் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமாக பிடிக்கும், பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருத்தரோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து. அப்படி ஜெயண்ணா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆள். ஆனால் என்னென்னா நானும் பயங்கரமாக க்ரியேட் ஆகும், எனக்கு கூப்பிடல அவர், பரவாயில்ல. சூப்பராக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க்கில் வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பார், பயங்கர அக்ரெசிவாக இருப்பார். இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணோம். அது படத்தோட ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் சிங்கிளாக இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமே அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் இருக்குது. எப்போவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்கில் இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம், நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். லவ் யூ ஆல், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், குட் மார்னிங். மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, மேடையில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசணும்னு எதிர்பார்க்கல. ஓகே, ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, கிளிம்ஸ். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்தது. லைக் வாவ், ரஞ்சித் சார், அசோக் செல்வன், சோனு, வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேட்டேன், என்ன பண்ணுறீங்க, வாட் யூ வாண்ட் டு டூ, லைக் இல்லை ஸ்டோரி இருக்குது நீங்கள் கேட்கணும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷனு? இல்லை படம் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், பட் புது ப்ரொடக்ஷன் தான். எந்த படம்? ப்ளூ ஸ்டார். ஓ வாவ், அப்படி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்து மேலே. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க இவங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு எனக்கு. அண்ட் கணேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேறு லெவல். அந்த கதை நரேஷன் முடிச்சோடனே என்னால் வந்து ஓகே நான் சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன்லாம் சொல்லவே முடியல. இட் வாஸ் ஸோ குட் தட் உடனே எஸ் சொன்னேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் யூ கேன் சி, ப்ளூ ஸ்டார் looks fantastic. Jaykumar sir, you've done a fantastic job. It looks so good. It's so artistic, like this painting, sir. ரொம்ப நல்லா இருக்கு. அசோக் செல்வன், மை குட்னஸ், அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் த ஸ்கிரிப்ட்ஸ் ஹி சூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் யூ அண்ட் கீர்த்தி, ஆன் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன், யூ guys look great. My dear friend Sonu,
வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அடிக்கடியெல்லாம் பேச மாட்டோம், இருந்தாலும் சோனு மேலே ஐ ஹாவ் ஒரு தனி மரியாதை. இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எது இருந்தாலும் 100% ஃபுல் டெடிக்கேஷனோட தான் இறங்குவார். அண்ட் அவரோட never give up, do or die attitude is very infectious and it's very inspiring. So, and Sonu, you guys, you three look great on screen. And obviously today Govind Vasantha ji also, you're a fabulous music director, a fabulous musician, sir. This is going to be fantastic. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு we go to the theater and we see the movie, அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு, திஸ் இஸ் கோன் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் ஃபிலிம். இட் இஸ் கோன் பி ஃபண்டாஸ்டிக். தட்ஸ் தேங்க்யூ. ஸோ ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். திஸ் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் டீம். இந்த படம் வந்து இஸ் கோன் பி 100% சூப்பர் ஹிட். அண்ட் கலையரசன் ப்ரோ சொன்ன மாதிரி கெட் ரெடி ஃபார் சக்ஸஸ் பார்ட்டி. ஸ்டார்ட் நவ் வித் செல்ஃப் ப்ரிப்பரேஷன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் என்னன்னா, நான் இங்கே உட்காந்துருக்கிறது ஜெயன் என்ன பேச போகிறாருன்னு கேட்குறது தான். அவரோட பதட்டத்துக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு ஜெயனை வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு ஜெயனை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, வலியும் வேதனையும் வந்து கடத்திடலாம். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் இப்போ வலி வேதனையை சொல்கிறத தாண்டி ஒரு கொண்டாட்டத்தை சொல்கிறது இருக்குல்ல, நம்மளோட என்னோட கொண்டாட்டத்தை நான் தாண்டா சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து ஜெயன் அந்த கொண்டு போயிருக்கிறாருங்கிறது. நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித் அண்ணன் இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நீலம் ப்ரொடக்ஷன் படம் அப்படின்னாலே இது ஏதோ ஒரு சாருக்கான படம், யாருக்கோ ஒரு இவங்களுக்காக தான் இந்த படம் எடுத்தாங்க, அவங்களுக்காக தான் படம் எடுத்தாங்கங்கிற தாண்டி இது மக்களுக்கான படம். நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டாட தவிர்த்துட்டு ரொம்ப லேட்டாக அப்புறம் நீங்கள் இழந்த பிறகு வந்து அதை கொண்டாடுவோம், அவங்கள பற்றி பேசுவோன்னீங்கன்னா அதெல்லாம் இப்போ சமீபத்தில் சொல்லப்போனால் அப்படி சொல்லப்போனால் நம்ம இவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அவரை நீங்கள் வேறு மாதிரி கொண்டாடுறீங்கல்ல. ஒரு விஷயத்தை என்னைக்கு நீங்கள் கொண்டாடணுமோ நீங்கள் கொண்டாடிடணும். அது மாதிரி பாரஞ்சித் அண்ணனை வந்து நாங்கள் கொண்டாடுறோம், இங்கே இருக்கிற எல்லா மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி அவரை கொண்டாடுற நாள் வந்துட்டு இருக்கு. நீலம் ப்ரொடக்ஷன் ஏன்னா ஏன் இந்த இடத்துல இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்கே நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும். முக்கியமாக இங்கே வந்து இப்போ ப்ளூ ஸ்டார், இப்போ அடுத்தடுத்து படங்கள், இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்லேயே அடுத்தடுத்து படங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த படங்கள். ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து எந்த கட்டாயமும் இல்லை, ஈஸியாக வந்து ஒரு 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 பெரிய ஹீரோ கிட்ட டேட் வாங்கி ஒரு கமர்ஷியலான படம் நீலம் ப்ரொடக்ஷனில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அவர் ஈஸியாக நாளைக்கு அதை பண்ணிடலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு சொல்லணும், அதை தாண்டி என்னோட வழியை சொல்லணுங்கிறத தாண்டி என்னோட கொண்டாட்டத்தை சொல்லணும்னு அவர் செய்யறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான விஷயம். அது நானே பாராட்டக்கூடாதுல்ல, கிட்டத்தட்ட என்னையே நான் பாராட்டிக்கிற மாதிரி. அது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. ஜெயண்ணா சீக்கிரம் நிறைய பேசணும். நன்றிண்ணா. இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு என்ற மிக முக்கியமான படத்தை எங்களுக்கெல்லாம் வணங்கி எங்களை வியக்க செய்த அண்ணன் அதியன் ஆதிரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் அவர்கள், இயக்குனர் அவர்களை வரவேற்கிறார். அண்ணன் வாழ்த்துறை வணங்கணும். நீங்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பேசுறது. என்னன்னா, ஜெயக்குமார் வந்து நான் பார்த்த மனிதர்களை ரொம்ப உண்மையான ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். ரஞ்சித் தோழர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக சண்டை போடுற ஒரு ஆள். இருந்தாலும் வந்து அவர் ஓவியக் கல்லூரியில் படிச்சிருந்தார். நான் ரொம்ப நாள் பழக்கம். ஒரு நாள் ஜெய்கிட்ட கேட்டேன், நீ ஓவியர்னு சொல்கிற ஒரு கோடு போட்டு கூட நான் பார்த்து கிடையாது, ஆனால் எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றியே பேசிட்டு இருக்கிறேன் ஏதோ அப்படின்னு பார்த்தா அவன் எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றி தான் பேசினு இருப்பான். சினிமா அந்த டைரக்டர் படம் பார்த்தேன், இந்த பார்த்தேன் அப்படி சொல்லிட்டே இருப்பான். ஒரு நாள் நான் கேட்ட பிறகு சொன்னால், நான் ஓவியம் வந்து கொஞ்ச நாளாக வரையறதில்லை, ஓவியர்னால் என் டைம் வரைஞ்சிட்டே இருக்கணுமா, நான் ஒரு 10 வருஷமாக வரையறதில்லைன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், நானும் ஒரு ஓவியர் தான் அப்படின்னு. ஏன்னு கேட்டான், நான் ஒரு 25 வருஷமாக வரையறதில்லை. நான் ஒரு வேலையை அண்ணா ராமலிங்கனை சொன்னது 100% உண்மை. பெரும்பாலும் ஒரு நண்பராக டைரக்டராக ப்ரொடியூசராக இருக்கிற பட்சத்தில் எல்லா விதமான உரிமையும் எடுத்துக்க முடியும்.
ஆனால் வந்து ஜெய் தினகர் 2 பேரும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள், வேறு மாதிரி திட்டிக்கிற ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒரு நாள் கூட அந்த கேரவனுக்கோ மற்றதோ உரிமையை எடுத்துக்கிறதில்லை. எதாவது ஒரு இடத்த தலையை பிடிச்சி எழுதுன்னு இருப்பான், ஏதாவது ஒரு இடத்த ஃபோன் பேசின்னு சண்டை போட்டுன்னு இருப்பான். அதை மாதிரி ரொம்ப எந்த விதமான சலுகையும் எடுத்துக்காம தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கிற ஜெயக்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய தோழர்கள் தான், ரொம்ப நெருக்கமானவங்க தான். தோழர் அசோக் செல்வன், கீர்த்தி, சந்துரு தோழர் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீம் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஏற்கனவே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. மீண்டும் அதை வந்து நிறைவு செய்யும் மிகப்பெரிய வெற்றியை நீளத்துக்கு பெற்றுத்தரும் என்பதையும், பெரும்பாலும் காலம்தான் வந்து படைப்பை உருவாக்குது. ஆனால் ஒரு கலைஞன் அந்த காலத்துக்கு மீறி தன்னுடைய வரலாற்றையும் உணர்ந்து எதிர்கால சமூகம் எப்படி இருக்குன்றதை வந்து ஒரு படைப்பின் வழியாக படைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் தான் தோழர் பா ரஞ்சித். அவருக்கும் வாழ்த்துக்குரிய நன்றிக்குரிய விடைபெறுகிறேன். பாடிடுறேன். Yeah. Back on the streets are the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Back on the streets are the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Ninga no balda. So number machan and the go balda. Idilla balda. Atataye mata pora blue balda. Ada pora cricket. போக மாட்டோம் தறிக்கெட்டு ஆட போறோம் கிரிக்கெட்டு போக மாட்டோம் தறிக்கெட்டு 22 yards நாங்க மாட்ட பந்து guts gully gang boys இப்போ coming like a boy. ஏய் யாரா அவன் கிரவுண்ட் உள்ள ப்ளூ ஸ்டார் தல வந்தா அது ரொண்டா ப்ளூ ஸ்டார் எதிரிக்கு உதருண்டா 1 2 3 4 ப்ளூ ஸ்டார் தல வந்தா அது ரொண்டா எதிரிக்கு உதருண்டா சரவெடி தொடருண்டா வேற யாரு நாங்க தாண்டா ப்ளூ ஸ்டார் தடைகளும் செதருண்டா தடைகளும் தகருண்டா மலைகளும் நகருண்டா வேற யாரு நாங்க தாண்டா. வணக்கம் அனைவருக்கும், இனிய காலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு வழக்கமாக எப்பவுமே ஒரு ரேப் சாங் ரேப் பண்ணுற சூழல் ஏற்பட்டால் என்ன நான் போய் பாடுவது உண்டு. இந்த படத்தில் ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடந்திருக்கு. ரயிலை தள்ளும் மேகமே பருவம் தந்த காயமே உயிரை கிள்ளும் காதல் பூதமே ஏன் அவளை தேடி போகிறேன் கவலை தீயில் வேகிறேன் கனவை தேடி காணலாகிறேன். இப்படி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் வசந்தா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது. ரேப் ரொம்ப இயல்பாக வாழ்க்கை ஆயா சொல்கிற ஒப்பாரியே ரேப் தான் நம்புகிறேன் நான். ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அது மெலடி பாடல்களாக நம்மளால் பாட முடியாது. அதுன்னு அது மேலே ஒரு தயக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும், அதே மாதிரி ஜெயண்ணனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு. ஏன்னா அரக்கோணம், நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன். அரக்கோணம் மண் என்பதே ஒரு அம்பேத்கரிய மண். அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான். எங்கே திரும்பினாலும் அம்பேத்கர் சிலைகளை பார்க்கலாம். அதாவது அரக்கோணத்துலேருந்து ஒருத்தன் படித்து வரான்னு சொன்னால் அவன் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுற்றி நீ பார்க்குற இன்ஸ்பிரேஷன் வந்து உலகின் தலை சிறந்த அறிஞர் வந்து உன்னை சுற்றி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் ரொம்ப பேஷனேட்டான ஒரு அம்பேத்கரைட் ஃபில்ம் மேக்கராக அரக்கோணத்திலேருந்து கிடைத்திருக்கிற ஜெயக்குமார் அண்ணனோடு இந்த திரைப்படத்தில் நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சினிமாவுடைய பவர் என்பது சாதாரணமானதில்லை. அது நம்ம சினிமா மூலமாக எவ்வளோ எழுச்சி சமூகத்தில் உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக வரலாறாக நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கபாலி திரைப்படத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிற ஒன்று வரும், மகிழ்ச்சி அப்படின்னு. அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பது தான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான தேவையாக இருக்குது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்புநிலை மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதே மிகப்பெரிய அந்த மகிழ்ச்சி தான் நினைக்கிறேன். அதனால் இந்த படம் முழுக்க
கொண்டாட்டமாக மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமாக எளிய மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள், துயரமானவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள்னு சொல்லியே அது அப்படியே அடுத்த தலைமுறை மனசில் படிஞ்சிருது. அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்திடும். ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றிலிருந்து வருகிறேன். எல்லோரையும் நேசிக்க என்னால் முடியும். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சாதியற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தை உண்மையாக நேசிக்கக்கூடிய கலைஞர்கள் இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எல்லாம், அதாவது சாதி என்பது ஒரு நோய் அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிற மாமருந்தாக இன்றைக்கு திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சினிமா திரைச்சூழலாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவரும் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் குறிப்பாக உமாதேவி அக்காவோட மிகப்பெரிய ரசிகன் நான். அவங்களோட இந்த படத்தில் வேலை செய்யணும் போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து நான் வியக்கிறேன். அவங்களுடைய தமிழ் ஆளுமை, அவர்களுடைய அசர்ஷன், அவங்கள ஒவ்வொரு பாடல்லையும் அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப நுட்பமாக அவங்க மொழியை கையாள்வதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர்களோடு ஒரு பாடலாசிரியராக அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயனை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பயணி. அவர் இன்னும் நிறைய பயணங்கள் செய்ய போகிறார். இந்த சமூகத்தை எல்லோரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணன்களில் இயக்குனர் ரஞ்சித் அண்ணன், அப்புறம் ஜெயனனும் ரொம்ப முக்கியமான அண்ணன்கள் எனக்கு. ஏன்னா இந்த கருத்தியலில் சும்மா சினிமாவில் இருக்கிறோன்னா நம்ம சினிமாவில் பாடல்கள் போகிறோம், வாய்ப்பு கொடுக்குறோம், கொஞ்ச நேரம் பாடல் வாய்ப்பு முடிச்சுட்டு பேசுவோம், உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன். அவர் ஏன் இதை பண்ணுறாருங்கிறது அவருக்கு தெரியும். இந்த சமூகத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெயக்குமார் அண்ணன் நிச்சயம் ஜெயிப்பார். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எல்லா படத்துலேயும் இந்த மாதிரி ஒரு தருணங்களில் வந்து எல்லாம் அந்த வார்த்தையாக இருக்கும். எனக்கு வந்து என்னென்னா சில கேரக்டர்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு வந்து இது வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். தேட்டரில் கை தட்டுவாங்க, இந்த படம் நல்லா வரும், இப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது ஆகஸ்ட் 15 ஷூட் ஆரம்பித்தோம். ஆகஸ்ட் 12 எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபோன் வருது. அன்னைக்கு காலைல ஸ்கிரிப்ட் படிக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா தெரியல, அவ்வளோ முக்கியமான ரைட்டிங். அதுக்கு ஜெய்க்கும் தமிழ் பிரபாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து இமானுவேல். ஐம் பிளஸ்ட். லவ் யூ ஆல். ஸோ படம் பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த படத்தோட வெற்றி விழாவில் அதை கண்டிப்பாக பேசுவோம். அனைவருக்கும் நன்றி. ப்ளூ ஸ்டார் ஃபிலிமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஹாப்பி. பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிமில் என்னையும் ஒரு பார்ட்டாக்குன டைரக்டர் ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழும் தான். அவங்க தான் பேசி இந்த பொண்ணு அது ஒரு சின்ன ரோல் தாம்மா, ஆனால் அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும், இதை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெருசாக எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க. ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னார், டைரக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்களில் நிறைய காதல்களை வாட்ச் பண்ணியிருக்காரு போல், அதனால தான் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, படத்தில் வந்து எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் படத்தில் பார்க்குற எல்லா லவ்வுமே அவரோட தான் ஆக்சுவலி. ஸோ
அதுதான் உண்மை. நானுமே அவரோட ஒன் ஆஃப் தி காதலியை தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார் உங்கள் காதலியை மேட்ச் பண்ணனா அப்படின்னு கேட்கணும்னு, நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபிலிமில் இருக்கிறது. அண்ட் நீங்கள் ஊடக நண்பர்கள், உங்களோட ரெவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும், நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஸோ நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. அண்ட் அசோக் செல்வன், கீர்த்திக்கெல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியரில் ரொம்ப நல்ல படமாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அதே போல் எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய், சாந்தனு, பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை, அதனால எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு all the artists that are worked in the film, all the instrumental artists, percussion, guitars, mixing, recording engineers, all the studio owners. Thanks everyone for the support, and special thanks to Arivu. Is more like a composer in the film. நிறைய இடத்துல வந்து எனக்கு கம்போசிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அரக்கோணம் சாங் எல்லாம் இட்ஸ் பியூர்லி ஜாமிங் ஓட ரிசல்ட் தான். ஐம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் ரஞ்சித் சார்ஸ் ஃபிலிம். அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஸ்க்ரீன் ரஞ்சித். அப்புறம் ஜெய் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ வில் எவர் மீட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. Basically, usually all the films I work, we meet a lot of assistant directors, production இருந்து யாராவது எடிட்டர். இந்த படத்தில் நீ யாருமே மீட் பண்ணல. நான், அறிவு, ஜெயன் அவ்வளோதான் இருந்தது. கேரளாவில் நாங்கள் பாட்டுக்கு தண்ணி அடித்து ஜாலியாக சும்மா கம்போசிங் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்படி தான். நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடித்து அப்படியே ஜாலியாக இருந்தேன். இட் வாஸ் வெரி ஈஸி. இது அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை, டென்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே யாருமே ஃபோனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபியர்ஃபுல் எனிமீஸ். அது வந்து எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லோருக்கும் தேங்க்ஸ் அலாட். எவ்ரி ஒன் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ். ஆல் த மூவிஸ். இஃப் யூ ஃபீல் குட் அபவுட் த மூவி அண்ட் த சாங்ஸ், ப்ளீஸ் ஷேர் த நியூஸ். தேங்க்யூ ஸோ மச். நீலம் தயாரிப்பு நிறுவனத்துடைய கதாநாயகிகள் எப்போதும் தைரியமானவர்களாக இருப்பாங்க. கதாநாயகிகள் மட்டும் இல்லை, கதாநாயகிகளாக நாங்கள் யாரை தேர்வு பண்ணுறோமோ அவங்களும் தைரியமானவங்க தான் என்பதை இந்த மேடையில் நிரூபித்து சென்ற எங்கள் கீர்த்தி பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கனவுகளோடு தன்னுடைய களத்தில் இறங்கி யதார்த்தமாக இறங்கி செஞ்சிருக்காப்புல அப்படின்னு நாங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். அந்த வார்த்தைக்கு உரித்தான அண்ணன் சாந்தனு அவர்கள் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி பிரதர். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட 11வது மேடைன்னு நினைக்கிறேன். முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தனோ அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது. உட்காரும் போது கூட கீர்த்தி சொன்னாங்க, கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நர்வஸாக இருக்கியா அப்படின்னு. அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும், ஒரு 4 நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன். ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் ப்ளூ ஸ்டார். கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம். பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க. என்னென்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா, நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்ச அஸ்வின், பல லட்ச நட்ராஜ் வந்து வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமாவில் வந்து இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ இருக்குது. நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம், பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னா வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்றைக்கி போராடிட்டுருக்கான். நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான். அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன்.
இன்னாரோட பையன், அவரோட பாக்யராஜ் சார் பையன், அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த பல லட்சம் பேரோட என்ன கனவு இருக்கோ அதே கனவோட தான் நானும் இருக்கேன். அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு என்னோட நன்றி. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹேர்டில்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு. லொக்கேஷன் வைஸாகவும் சரி, கிளைமேட், இதெல்லாம். பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர், அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துருவாங்க. பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல், டைரக்டருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமாவை எடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான். இன்ஃபேக்ட் வந்து அசோக் ப்ளே பண்ணுறது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன், அவர் பேர் ரஞ்சித், அதை தான் வந்து அசோக் ப்ளே பண்ணுறாரு. ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்ணுறாரு, சாம். அண்ட் இவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருந்தார், ராஜேஷ் அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு என்னென்னா வந்து இது 1998 நடக்கிற ஒரு கதை, அரக்கோணம் பேக்ட்ராப். சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த 1998 இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ளே அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபஸ்ட்டு என்னை நம்பின ஜெயினாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நடிகரை நம்பணும். ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம். அந்த நேர்மைக்கான ஒரு பலன் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிருக்குங்க நம்புகிறேன். ஸோ ஜெய் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும். பட் அது எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வெளியில் தெரியணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும். ஒரு 100 கண்கள் பார்க்குற ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு கொடுத்த ரஞ்சித்னா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நகரை கேட்டிருந்தேன். ஆனால் உங்கள் டைரெக்ஷனில் இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுவேன்னு. ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரைட் ஃப்ரம் கோவிந்த் வசந்தா பிரதர். இன்றைக்கி முதல்ல எப்படி வந்து ப்ளூ ஸ்டார் வெளியில் தெரிஞ்சதுன்னா, ஒரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் ப்ரெசன்ஸ் அப்படின்னு வரப்போ எல்லாருமே திரும்பி பார்த்தாங்கன்னா, மியூசிக் ஹஸ் டேக்கன் திஸ் ஃபிலிம் டு த நெக்ஸ்ட் லெவல். இன்றைக்கி பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து இன்றைக்கி திரும்பி பார்க்குறாங்கன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் அந்த மியூசிக் தான். ஸோ உங்களுக்கு என்னோட நன்றி. எனது படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. நான் ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்ல முடியல, நேரம் கம்மியாக இருக்குது. பட் 2 பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும், அசோக் அண்ட் பிருத்வி. என்னென்னா வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய போட்டி, பொறாமை, ஈகோ, அந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய இருக்குது. பட் எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம், ஒரு ஸ்பேஸ் என்னென்னா, மச்சான் நான் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறேன்னா நீ என்கிட்ட தயவுசெய்து சொல்லுடி, நீ தப்பாக பண்ணுற சரியாக பண்ணுறான்னு அப்படின்னு. அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாரு, அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் when you're acting in a multi-star film. ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தரை கான்ஷியஸ் ஆக்காமல், ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரில் போடாமல், ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருவோம் நாங்கள். இன்றைக்கி பண்ணது இது ஓகே, இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமான்னு. ஸோ வி கேவ் ஈச் அதர் தட் ஃப்ரீடம் டு டெல் ஈச் அதர், இது நல்லா பண்ணியிருக்கேன், இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் பிருத்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேவையான ஒரு அரசியல், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் எப்படி ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட் இந்த கதை கேட்குறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே 200% ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு இந்த கதையில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ இன் மை கரியர். ஸோ 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் என்ன உள்பட வெற்றி நிச்சயமாக தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே வந்து மக்களாக வந்து நீங்கள் ஏதோ ரூபத்தில் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே சப்போர்ட்டை இந்த என்டையர் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ பிளஸ் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். 25th இந்த படம் தியேட்டர்ஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக சக்திவேலன் பிரதர், தேங்க்யூ. அவர் கண்டினியூஸாக ஒரு பெரிய ஒரு ஹிட் ஸ்ட்ரீக்கில் இருக்கார். அந்த லக்கி மேஸ்காட்டில் வந்து அவரோட ஷோல்டரில் நாங்களும் ஏறி உட்காரதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. இந்த கதையின் தலைவன், ரொம்ப அழகான கொடூரமான குழந்தை அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்கண்ணே, வாங்க, சீக்கிரம் வாங்க, நீங்கள் தான் வாங்க.
ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் மறந்துருங்க. இப்போ என்ன வருதோ அதை மட்டும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எனக்கு மேடையில் பேச தெரியாது. அது நான் வந்து உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் சொல்லிடுறேன். எனக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன், யார் பேர் மறக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சித் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தைரியமாக நான் வந்து நின்று இருக்கேங்க. இல்லைன்னா நான் ஏஞ்சி நான் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிருக்கேன். நான் என்னென்ன பேசலான்ட்டு எழுதி பார்க்குறோம். செல்வாக்கு தெரியும். நேற்று நைட்டு கூட செல்வாண்ட வந்து சொல்லிருந்தேன், வரலாமாவா இல்லை அப்படியே ஓடிடலாமா அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ப்ரொடியூசர் சார் பதட்டத்தில் பேர் கூட வர மாட்டேங்குது சார். எனக்கு சொல்லுவாங்க கணேசமூர்த்தி சார், மேடம் சௌந்தர்யா, ரஞ்சித். எனக்கு சீரியஸாகவே பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாக இது, என்னடா இது அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்களே. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன். நான் இடையில எனக்கு யாராவது தோணுதோ அப்படியே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா, உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும். எனக்கு கோர்வையெல்லாம் வந்து பேச முடியல, அதான் நான் பேசுகிறேன்னா. இப்போ அறிவு பார்த்த உடனே அறிவு பற்றி பேசணும்னு தோணுது, ஆனால் பாதியில் அறிவை பற்றி மறந்துடுவேன் நான். இது ஆடியோ லான்ச்ன்றதால நான் ஃபஸ்ட்டு கோவிந்த் புதரை பற்றி பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட்டு. அவர் இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு, இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாடல் மூலிமா. அவர் உண்மையாகவே அவர் ஒரு இந்த ரயிலின் ஒலிக்கல்ல எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு, இதை வைக்கலாமா புதார் அப்படின்னு. எனக்கு வானா புதார் அப்படின்னு. அவருக்கு எவ்வளோனா அவ்வளோ உண்டு. ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாக எதுவும் தெரியாது தான். ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், புதார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் புதார். இதோ சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடுறேன், அது ரஞ்சித் தான். நீ ஒரு 10 வாட்டி கேள்றா, உனக்கு பிடிக்கலன்னு வாடான்னு சொல்கிறேன். அது வந்து ரஞ்சித் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஓகே, கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாகிடும்னு பயந்துட்டு அங்கே எங்கே பார்த்துன்னே இருக்கிறதான்னு. அப்புறம் தினகர் இருக்கான், மேடை ஏற்றி பேச வைக்கணும்னு ஆசை தான். தினகர், சுரேஷ் அண்ணா, கிஷோர் தோழர், ஆனந்த் அண்ணா அங்கே உட்காந்து இருக்காரு, லெனின் பாரதி தோழர், செல்வா தோழர் வந்திருக்காங்க, அப்புறம் அதியன் இருக்கான், ஷானு, பார்த்திபன், ரமேஷ். எது இல்லை நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன், நான் பேச விடுங்க கொஞ்சம், நான் கொஞ்ச நேரம் பேசலான்னு இருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு அந்த சினிமாவோட இயங்குற விஷயம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கு இன்பில்டாக நிறைய பேர் உழைக்கிறாங்க, அவ்வளோ தொழிலாளர்களை வந்து இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கே பார்க்குறேன்னா அட்டகத்தியில் பார்க்குறேன் நான். அவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸாக அவ்வளோ பேர் இருக்காங்க, அது உள்ள ஒரு பெரிய வேர்ல்டே வந்து இயங்குது. அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, நம்மளுக்கு அவசியம் வெயிலில் நிற்கிறாங்க. நம்ம இது என்ன ஆகும்லாம் தெரியாது. அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணோம், நான் ஃபஸ்ட்டு போய் அவங்களால தேங்க்ஸ் சொல்லுவேன். எனக்கு அவங்களால முதல் படத்தில் போய் ஒர்க் பண்ணுறப்பே நான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, மற்ற இந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் சைடில், லைட்மேன்ஸு, இவங்களாம் பார்த்தா அவ்வளோ பெரிய வெயிட்டு. நம்ம எதுக்கு அந்த வேலையை, அது ஒரு பயங்கர சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு, அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கும் அதுக்குள்ளே. அது நல்லாயிருக்கும். ஒரு சினிமா என்னென்னா, ஒரு படம் பார்த்தேன்னா அழுதுருவேன் நான். என்னால் ஒரு படம் பார்த்து அழ முடியும், ரொம்ப ஈஸியாக அழுதுருவேன் நான். அவ்வளோ எமோஷ்னலான ஒரு இது தான். என்ன படம் இருந்தாலும் ஏதாவது அழகிற சீன் வந்து அழுதுருவோம், அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ அந்த படம் எவ்வளோ முக்கியமானது, நம்ம எப்படி அது நம்மளுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு திரும்ப ஏதோ நிறைய பேசணுன்னு வந்து மைண்டுக்குள்ளே அவ்வளோ இருக்குது, என்னால் கொஞ்சமாக பேச முடியுது. இதில் யாரை பற்றி எங்கே பேசுறதுன்னு தெரியல.
எங்கள் நடிகர்களுக்கு வந்து எனக்கு திரும்ப எல்லாமே அது ஒரு டீமு, ஒரு சூப்பரான ஒரு டீம் தான். அவங்கெல்லாம் வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக என்னை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க. கோபிக்கு தெரியும், கோபி உக்காந்துக்கிறான் கீழே என்னென்ன எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு திரும்பி இந்த கதையை பற்றி ஒரு வாட்டி சொல்லிட்டேன். எனக்கு தமிழ் பிரபா இந்த கதை வந்து இந்த இது என்னோட பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி இதை சொல்லுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த பொண்ணு என் கை மேலே அப்படி தோல் அப்படி போட்டு டேய் நீ ஒரு விஷயத்துக்கு ஆகிறன்னா நீ அதுக்கு உண்மையாக இருக்கடா நீ யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. ஓகேவா? அது எனக்குள்ளே இருக்கும். ரஞ்சித் தான் திரும்ப நான் ரஞ்சித் கிட்ட தான் மறுபடியும் அங்கே போய் நின்றுணும் அப்படின்னு தோணும். ஒரு கதை எழுதுகிறப்போ அதுக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே நான் போயிட்டு அதுவாக நான் மாறி அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஒரு கலையை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான். அது மாதிரி எங்கள் லைஃப்பை பற்றி ரஞ்சித் டே நம்ம லைஃப் சூப்பரா, நம்ம லைஃப் இருக்குல்ல அப்படின்னு. லைஃப்னா அப்போ லைஃப்குள்ளே என்ன இருக்குன்னு தேடணும் அப்படின்றது தான். அதுக்கு நான் எப்படி எழுதுன்னு தமிழ் பார்க்க பயங்கரமாக தெரியும். ஒரு 4 வரி படிச்சாருன்னு வச்சுக்கன்னா என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தையாக இருக்குதுன்னு அப்படி வந்து அவர் சொல்லுவார். அதை வந்து அழகாக ஷேப் பண்ணார் எனக்கு அவர். ரகு அப்புறம் வந்து வேறு ஏகன் கூடலாம் நான் பேசாம போட்டேன், சண்டை போட்டு என்னடா நீ வரமாட்டேங்கிறியா அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தான். அப்படியே அந்த அரக்கோணம் மக்களோட அந்த இதுவை வந்து செம்ம சூப்பராக இது பண்ணுது. அறிவு கூட வந்து நான் வந்து எழுதுறதை விட நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருப்போம், எக்கச்சக்கமாக பேசிட்டு நடந்துட்டு அவ்வளோ அது வந்து ஜாலியாக இருக்கும். ரகு தேங்க்ஸ். அறிவு பயங்கர சப்போர்ட் எனக்கு. கோவிந்த் பத்ரும் அறிவும் தான் வந்து எனக்கு வந்து என்ன பயங்கர கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ரகுக்கு சொல்லணும், மற்ற போதும் இல்லை. அப்புறம் 25ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், எனக்கு எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துனுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அவருக்கு பயங்கரமாக சினிமா பிடிக்கும், நான் அவரை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். நான் அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஒருத்தர். அவர் எங்கள் அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, என்னை நம்பி அவ்வளோ எங்கள் அண்ணங்க. எனக்கு அவர் பயங்கரமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு ஆள். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். அவர் இல்லை அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. மற்றபடி அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.